திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. நால்வர் பொற்றாள் எம்முயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 2ஆம் திருமுறை 71வது பதிகம் திருக்குறும்பலா. குற்றாலத்தில் வட அருவி அருகே உள்ளது. குற்றாலத்தில் குற்றால கோவிலிலே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோவில் திருக்குறும்பலா. கோவிலுக்குள்ளே ஒரு தனி கோயிலாக இருக்கும். இறைவர் திருக்குறும்பலாநாதர், இறைவி குழல்வாய் மொழி அம்மை, தீர்த்தம் அருவி தீர்த்தம், தலவிருஷம் குறும்பலா. இந்த குறும்பலாங்கிற அந்த தலவிருஷமே இந்த கோவில் பேராயிற்று. இந்த குற்றாலத்தோட தலவிருஷம் அந்த உள்ள ஒரு பலா மரம், அந்த மரமே கோவிலாக வழிபடு இருந்திருக்கு. இந்த தலம் முதல்ல விஷ்ணு தலமாக இருந்ததாம். அந்த ஊரில் இருக்க வைணவர்கள் சிவன் நிந்தனையும் சிவன் அடியார் நிந்தனையும் செய்ததோடு அந்த ஊருக்கு அகத்தியர் வர்றாரு. பொதிகை மலை இருக்கிறனால அகத்தியர் வழிபட வரும்போது அவரை அந்த ஊருக்குள்ளே விடாமல் தடுத்துருக்காங்க. அப்போ அந்த வைணவர்களோட அகந்தையை அடக்கணும்னு பொருட்டு அகத்தியர் வைணவர் வேடம் பூண்டு கோவிலுக்குள் சென்று திருமாலின் தலையில் தன்னுடைய கையை வைத்து குறுகுன்னு குறுக வச்சாராம். அன்று முதல் இது சிவலிங்க திருமேனி ஆயிடுச்சான். அன்று முதல் இது சிவன் கோயில் ஆயிற்று என்பது வரலாறு. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பதிக பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். 1வது பாடல். திருந்த மதிசூடி தென்னீர் சடை கறந்து தேவி பாகம் பொருந்தி பொருந்தாத வேடத்தால் காடுரைதல் பொறிந்த செல்வர் இருந்த இடம் வினவில் ஏலம் கமல் சோலை இனவண்டு யாழ்ச்சை குருந்த மனம் நாரும் குன்றிடம் சூழ் தஞ்சாரல் குறும்பலாவே. கிற்றுப்பிரையை பெருமான் திருந்த மதியை சூடியிருக்கின்றாராம். அந்த பிறையை தலையில் சடையில் சூடியிருக்கிறதே ஒரு அழகாக திருந்த வைத்திருக்கின்றான். அம்மையை பொருந்த வைத்திருக்கின்றான். தேவி பாகம் அம்மையை இடபாகத்தில் பொருந்த வைத்திருக்கின்றான். பொருந்தாத வேடத்தால் காடு உரைதல் புரிந்து செல்வர். அப்படி பொருந்த வைத்து அழகாக மதிசூடிய பெருமான் காட்டில் போய் உறைந்திருக்கின்றான். அப்படி உரைகிறது அவனுக்கு அந்த உரைதல் பொருந்தாத இடம், பொருந்தாத வேடத்தோட அம்மையோட போய் காட்டில் போய் உறைந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். அழகாக மதியை சூடி அம்மையை பொருந்த வைத்து பொருந்தாத வேடத்தோடு காட்டில் போய் உறைந்திருக்கிறியேப்பா அப்படின்னு சொல்றார். இருந்த இடம் அப்படி அந்த காட்டில் போய் உறைந்த இடம் வினவில் ஏலம் கமிழ் சோலை இடவண்டு யாழ்சை. ஏலம் மலைக்காடுன்றனால ஏலங்கள் அதிகமாக விளையும். அந்த சோலைகளில் வண்டுகள் யாழ் செய்யும்படி குருந்தம் மனம் வீசக்கூடிய குன்று மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய தஞ்சாரல் குறும்பலாவே, குளிர்ந்த சாரலை உடைய குறும்பலாவே. அந்த குற்றாலத்தில் எப்போதும் அந்த குளிர்ந்த சாரல் வீசிக்கிட்டே இருக்கும். ஏலம் கமல் வாசம் இருக்கும். பூக்களின் மனம் வீசும் வண்டு யாழ் செய்யும். இப்படி இயற்கையோட பெருமான் அழகாக மதிசூடி பொருந்த அம்மையை பாகமாக வைத்து காட்டில் போய் உறைந்திருக்கின்றான் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் காட்டுறார். 2வது பாடல். நாள் பலவும் சேர்மதியம் சூடி பொடியணிந்த நம்பான் நம்மை ஆள் பலவும் தானுடைய அம்மான் இடம் போலும் அம்தன் சாரல் கீழ்ப்பளவும் கீண்டு கிளையன் மந்தி பாய்ந்து உண்டு விண்ட கோள்பளவின் தின்கனியே மக்கடுவன் உண்டுகளும் குறும்பலாவே. நாள் பலவும்னா 16 கலைகளை உடைய சந்திரன். அது பூரண சந்திரனமா பௌர்ணமியாக வருவதற்கு இன்னும் 4 பலவும். அப்படி 4 பலவும் உள்ள அந்த பிறையை இப்பொழுது தலையில் சூடியிருக்கின்ற பெருமான், இன்னும் 16 கலைகள் வளரக்கூடிய அந்த பிறையை தலையில் சூடிய பெருமான் நம்பான் நம்மை ஆள் பலவும். நம்மை ஆளாக உடைய நம்பான். அந்த பெருமான் நம்மை ஆளாக உடையவன். ஆள் அல்லேன்னு என்னலாமே அப்படின்னு சொல்லி சுந்தர பெருமான் சொல்லுவார். நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு. அதுபோல் அந்த பெருமானுக்கு நம்ம என்றும் அடிமை. ஆள் பலவும் தானுடைய அம்மா. ஆன்மாக்கள் பலவும் எண்ணற்ற ஆன்மாக்களும் அந்த பெருமானுக்கு அடிமைங்கிறத அடிமையாக உடைய நம்பான். நம்மை ஆளாக உடைய பெருமான் இடம் போலும். அந்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடம் தஞ்சாரல் குளிர்ந்த சாரல்கள் கீழ்ப்பளவும் கீண்டு அந்த வண்டுகள்லாம் பலவும் ரீங்காரம் செய்யும்படி கிளையன் மந்தி பாய்ந்து. அதனுடைய மந்தினா பெண் குரங்கு. இந்த பெண் குரங்கு அந்த கிளைகள் தோறும் பாயும்போது அதனுடைய சுற்றம், அதனுடைய குட்டி அப்படி குடும்பம் அப்படி மொத்தமாக கிளையோடு, கிளைனா அதனுடைய உறவு சுற்றங்களோடு இருந்து பாய்ந்து உண்டு விண்டக்கோள். அது பாய்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பலமரவின் திங்கனி, வாழை மரத்தில் குலையாக இருக்கக்கூடிய வாழைக்கனி, பலாவின் கனி, இதெல்லாம் உண்டு
குவளம்னா மகிழ்ந்து இருக்கக்கூடிய குறும்பலால் பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். அந்த பிறைச்சந்திரன் 16 கலைகளை உடைய பிறைச்சந்திரனை அணிந்து என்னை ஆளாக உடைய பெருமான் திருக்குறும்பலாவில் வீற்றிருக்கின்றான் அப்படிங்கிறார். 3வது பாடல். பாடல் தலைமாலை சூடி புலித்தோல் வலித்து வீக்கி ஆடல் அரவு அசைத்த அம்மானிடம் போலும் அம்தன் சாரல் பாடல் பெடை வண்டு போதல் அர்த்த தாத விழுந்து பசும் பொன் ஒந்தி கோடல் மனம் கமழும் குன்றிடம் சூழ் தன் சாரல் குறும்பலாவே. வற்றிய தலைமாலை, வாடல் தலைமாலைனா வற்றி, அந்த ஊன்லாம் வற்றி போன தலைமாலைகளை அணிந்து புலித்தோலை இடுப்பில் கட்டி ஆடல் அரவு அசைத்த அம்மான், ஆடக்கூடிய பாம்பை தன்னுடைய அறையில் இடுப்பில் கட்டிய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடம் குளிர்ந்த சாரல்கள் இருக்கக்கூடிய பெடை வண்டுனா பெண் வண்டுகள். இந்த பெண் வண்டுகள் அங்கே ரீங்காரம் போட்டு பாடல் செய்து அலர்ந்த தாத விழுந்த பசும்பொன் உந்தி, அந்த மலர்களிலிருந்து அந்த வண்டுகள் மொய்ப்பதால் அந்த மலர்களிலிருந்து விழுந்த மகரந்தங்கள் அது அங்கே நிறைய, அதனால் மனம் வீசி இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய குன்றிடம் சொல் தஞ்சாரல் குறும்பலாவே, அந்த குறும்பலாவே அந்த பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறார். அடுத்த 4வது பாடல். பால் வெண்மதி சூடி பாகத்தோர் பெண் கலந்து பாடி ஆடி காலன் உடல் கிளிய காய்ந்தாரிடம் போலும் கல் சூழ் வெற்பில் நீல மலர் குவளை கண் திறக்க வண்டரற்றும் நெடுந்தன் சாரல் கோலமடம் அங்கே பெடையோடு அட்டு அயரும் குறும்பலாவே. பிறை சூடி அம்மையை பாகமாக உடைய பெருமான் யமனை மார்க்கண்டேயருக்காக யமனை உதைத்து அருள் செய்த பெருமான் அவை வீற்றிருக்கக்கூடிய இடம் மலைகள் சூழ்ந்த கல்லாலான மலைகள் சூழ்ந்த அங்கே நீர் குவளை மலர்கள் அப்படி மலருமா. மலர்ற நேரத்தில் வண்டுகள் அரற்றும், வண்டுகள் சூழ்ந்திருந்து தேன் உண்ண வருமா. அப்படி அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கோலம் அங்கே அழகிய மயில் பெடையோடு ஆட்டயரும், அழகிய மயில்கள் அந்த பெண் மயில்கள் ஆடும்படி இருக்கக்கூடிய குறும்பலாவில் பெருமான் யமனை உதைத்து அருள் செய்த பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 5வது பாடல். தலைவாழ் மதியம் கதிர் விரிய தன் புனலை தாங்கி தேவி முலைபாகம் காதலித்த மூர்த்தி இடம் போலும் முதுவை சூழ்ந்த மலையாய் அசும்பு பசும்பொன் கொழி தெளியும் மல்கு சாரல் குலைவாழை தின்கனியும் மாங்கனியும் தேன் பிளிற்றும் குறும்பலாவே. பிறை சூடி கங்கையை சூடி முலைபாகம் காதலித்த மூர்த்தி இடம்போல், உயிர்களுக்கு அருள் செய்வதற்காகவே பெருமான் அம்மையை தன்னுடைய பாகமாக வைத்திருக்கின்ற பெருமான் அவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் முதுவை சூழ்ந்த மூங்கில் காடுகள் சூழ்ந்து இருக்கின்ற மலைவாய் அசும்பு, அந்த பேரருவி. இப்போ நம்ம மெயின் ஃபால்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த பேரருவி பாய்ந்து அதில் பசும் பொன் இதெல்லாம் கொளுத்துட்டு வருமா. பொன்மணிகள் இதெல்லாம் கொண்டு அந்த செழி கொளித்து அதிகமாக கொண்டு அந்த அருவி கீழே போடுமா. அங்கே குலைவாழை தின்கனியும் குலையாக வாழைப்பழங்களோட அந்த தேனும் மாங்கனியின் தேனும் பிளிற்று அதிகமாக ஓடுமா, வழிந்து ஓடக்கூடிய குறும்பலா அப்படிங்கிறார். அப்படி இயற்கை வாழை தின்கனியும் மாங்கனியின் தேனும் பொன்மணிகளையும் முந்தி வரக்கூடிய அந்த பேரருவி, அதில் பெருமான் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக விருப்பத்தோடு விற்றிருக்கின்றான் குறும்பலாவே அப்படிங்கிறார். 6வது பாடல். நீற்றியேர் துதைந்திலங்கு வெண்ணூல தன்மதிய நெற்றி கண்ணர் கூற்றியேர் சிதைய கடிந்தார் இடம் போலும் குளிர் சொல் வெற்பில் ஏற்றி ஏனம் இவையோடு அவை விரவி எளிப்பூஞ்சாரல் கோல் தேன் இசைமுரள கேழா குயில் பெயிலும் குறும்பலாவே. பேரருவி பாயக்கூடிய அந்த அருவி பாயிற இடத்துல ஆண் பன்றி, ஏற்றி ஏனம்னா பன்றி, ஆண் பன்றியும் அதனுடைய இணைப்பன்றி துணை பெண் பன்றியும் அங்கே தன்னுடைய மொத்தமாக அங்கே இருக்குமா. இவையோடு அவை விரவி இருக்கக்கூடிய இடத்தில், அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் பூஞ்சாரல் கோல் தேன், மலர்களிலிருந்து வடியக்கூடிய தேன், அதை உண்டு இசை பாடக்கூடிய வண்டுகள் அது எப்போதும் அங்கே ஒலித்து கொண்டே இருக்குமா. குயில் பயிலும், குயில் போல அந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் போட்டு இருக்கக்கூடிய குறும்பலாவையே நீர் பூசி பிறை அணிந்த பெருமான் நெற்றி கண்ணர், நெற்றியில் கண்ணை உடைய பெருமான் கூற்றியேர் சிதைய கடிந்தார். இந்த யமனை மார்க்கண்டேயருக்காக கடிந்த பெருமான் இந்த குளிர் சூழ்ந்த அருவி பாயும் இந்த பன்றிகள் தேன் குடித்து வண்டுகள் ரிங்காரம் பாட குறும்பலாவில் பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படின்றார். 7வது பாடல். பொன் தொத்த கொன்றையும் பிள்ளை மதியும் புனலும் ஜோடி பின் தொத்த வாச்சடையும் பெம்மானிடம் போலும் பிழையும் தாங்கி மன்றத்து மண்முழவும் ஓங்கி மணி கொளித்து வைரம் முந்தி குன்றத்தி அருவி அயலே புனல் ததும்பும் குறும்பலாவே.
பொன்னொத்த கொன்றை பிள்ளைமதி பிறைச்சந்திரனையும் கங்கையையும் சூடி பின் தொத்த வார்ச்சடை. பின்னப்பட்ட வார்ச்சடை, பெருமானுடைய சடை பின்னலாக அப்படி இருக்கு. பின்னப்பட்ட வார்ச்சடை உடைய பெருமான் பிரளயம் தாங்கின பிரளய காலத்தில் வெள்ளம் எப்படி வருமோ அதுபோல் இந்த பேரருவியில் நீர் அருவி பேரருவியில் நீர் அதிகமாக விழுமா, பிரளய காலம் போல் விழுமா. அப்படி இருக்கக்கூடிய அருவி, அதன் அருகில் மன்றம்னா சிறு குன்று, அதில் மண் முழவும் வங்கி, அந்த மண் விழுறப்போ அந்த முழவும் போல சத்தம் கேட்குமா. அப்படி சத்தங்களும் அந்த சத்தத்தோடு விழக்கூடிய அருவி, அதில் மணி கொளித்து அந்த பொன்மணிகளும் வைரம் அதுவுமே கொண்டு சேர்க்குமா அந்த குன்றத்து அருவி. அதன் அயலே புனல் ததும்பும் குறும்பலாவே, அதன் அருகில் அந்த நீர் புனல் ததும்பும், நீருக்குள்ள பெருமான் புனல் இருக்கக்கூடிய இந்த குறும்பலாவில் வீற்றிருக்கின்றான் அப்படிங்கிற 8வது பாடல். ஏந்து திணித்தின் தோல் ராவணனை மால்வரைக்கில் அடர ஊன்றி சாந்தம் என நீரணிந்த சைவரிடம் போலும் சாரல் சாரல் புந்தன் அருவேங்கை கொத்தெருத்து மத்தகத்தில் பொலியை ஏந்தி கூந்தல் பிடியும் களிர்முடன் வணங்கும் குறும்பலாவே. தின்தோல் ராவணன், வலிமை பொருந்திய தோள்களை உடைய ராவணனை கைலை மலைக்கில் அடர்த்து பின் அருள் செய்த பெருமான் சாந்தம் என நீரணிந்த சைவரிடம். சாந்தம் என நீர், சந்தனமும் நீரும் குழைத்து அணிந்த சைவர்கள் வாழக்கூடிய இடம் இந்த குறும்பலா அப்படின்னு காட்டுறாரு. சந்தனமும் நீரும் குழைத்து அணிந்த சைவர், அப்படி பெருமானை பூசை செய்யக்கூடிய சைவர்கள் வாழும் திருக்குறும்பலாவில் பூந்தன் வேங்கை கொத்திருத்து, இந்த மனம் வீசக்கூடிய வேங்கைப்பூ அங்கே கொத்து கொத்தாக பூக்குமா. அப்படி கொத்து கொத்தாக பூக்குற அந்த வேங்கையை தன்னுடைய மத்தகத்தில் ஏந்திட்டு யானைகள் வருமா. பிடி பெண் யானையும் களிர் ஆண் யானையும் வணங்கக்கூடிய குறும்பலாவில் பெருமான் யானைகளும் தன்னுடைய பிணையோடு வருகிறது, தன்னுடைய இணையோடு வருகிறது. அங்கு நீரும் சாந்தனமும் அணிந்த சைவர்கள் பூஜை செய்ய பெருமானுக்கு சிவபூஜை செய்யக்கூடிய அடியவர்களும் வணங்கும்படி குறும்பலாவில் பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 9வது பாடல். அரவினானையானும் நான் முகனும் காண்பறிய அண்ணல் சென்னி விரிவி மதி அணிந்த வீர்தற்கிடம் போலும் விரிப்பூஞ்சாரல் மரபம் இருக்கரையும் அல்லிகையும் சண்பகம் மலர்ந்து மாந்த குரவம் ஒருவல் செய்யும் குன்றிடம் சொல் தஞ்சாரல் குறும்பலாவே. 9வது பாடல். திருமால் பிரம்மா அவங்கெல்லாம் காண முடியாதபடி தீப்பிழம்பாய் நின்ற பெருமான் 2 கரையிலையும் அருவி பாய்ந்து மல்லிகை சண்பகம் இதெல்லாம் மலர்கள்லாம் அதிகமாக கிடந்து அங்கே மனம் நாரும்படி குறும்பலாவில் பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 10வது பாடல். மூடிய சீவரத்தர் முன் கூறு உண்டு ஏறுதலும் பின் கூறு உண்டு காடி தொடு சமனை காய்ந்தார் இடம் போலும் கழ்ச்சுள் வெற்பில் நீடு உயர்வே குனிய பைக்கடுவன் நீள்களை மேல் நிறுத்தம் செய்ய கூடிய வேடுவர்கள் கூய்விழியா கைமறிக்கும் குறும்பலாவே. சமன் சாக்கியர் காய்ந்தவர்னு சொல்லிட்டாரு. இந்த வெற்பில் மலைப்பகுதியில் குறும்பலாவில் கடுவன் பெண் குரங்குகளும் ஆண் குரங்குகளும் தன்னுடைய இணையோடு வழிபடும்படி அங்கே பெருமான் நடனம் செய்ய அங்கே இருக்க வேடுவரெல்லாம் ஊயி அப்படின்ற ஒளியை எழுப்புவாங்களாம். அப்படி எழுப்பி பெருமானை கைதொழுது வணங்கக்கூடிய குறும்பலாவில் பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 11வது பாடல். கொம்பார் பூஞ்சோலை குறும்பலா மேவிய கொள்ளேற்றன்னல் நம்பான் அடிப்பரவும் நான் மறையான் ஞான சம்பந்தன் சொன்ன இன்பாய பாடல் இவை 10 மல்லார் விரும்பி கேட்பார் தம்பால தீவினைகள் போய் அகலும் நல்வினைகள் தளரா அன்றே. திருச்சிற்றம்பலம். இந்த ஞானசம்பந்த பெருமான் சொன்ன பாடலை கேட்பவர்களுக்கு தீவினைகள் அகலும் நல்வினைகள் தளராத